இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் வந்து கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. இது நீதிமொழிகள் 6:23 இருக்குது. சரி, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. முதல்ல கட்டளை. பொதுவாக பைபிளில் வந்து கட்டளை, கற்பனை, நியாயப்பிரமாணம், சட்டம், இப்படி நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை தான், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே அர்த்தம் இருக்கும். அப்போது கட்டளை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன அப்படின்னா, இப்போ சட்டம் அப்படின்னு எளிமையான தமிழில் சொன்னால் சட்டம்னு புரிஞ்சுக்கலாம். சட்டம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டத்தை மீறுபவருக்கு என்ன தண்டனைங்கிறதும் அதோடு சேர்த்து இயற்றப்படும். இப்போ சட்டம் வந்து யாருக்காக அந்த சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லவங்களுக்காக நிச்சயமாக கிடையாது. அப்போ யாருக்காக போடுறாங்கன்னா, யாரெல்லாம் சமூகத்தில் தீமையான அல்லது சமூகத்திற்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்காக தான் போடப்படுறது. அப்போ கட்டளை அப்படின்னு சொன்னாலே, சட்டம்னு சொன்னாலே அது தண்ணில் தானே நல்லதும் கிடையாது, தண்ணில் தானே கெட்டதும் கிடையாது, தண்ணில் தானே உயிர் உள்ளதும் கிடையாது. அந்த சட்டத்தை மீறும் பொழுது தான் அதுக்கு உயிரே வருது. அப்போ அந்த சட்டத்தை மீறுறவங்க தான் சட்டத்துக்கு உயிரே கொடுக்குறாங்க. இப்போ சட்டம் அப்படின்னு திருப்பி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா, சட்டத்தில் பல வகை சட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு விதமானது. ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு கொள்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். இங்கே நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணம், சட்டம், கற்பனை, கட்டளை எல்லாம் வேதத்துக்கு விரோதமான ஏதாவது ஒரு செயலை செய்கிறது தான், செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த 4 காரியங்களும் நமக்கு கற்பிக்கின்றன. அப்போது அந்த 4 காரியங்களை மீறும்போது அது வேதாமத்தை பொறுத்த அளவில் அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சிவில் லைஃப்பில் நம்ம வாழ்கிற தேசத்தில் உள்ள இந்த சட்டங்கள் அல்லது ஒரு கட்டளை மீறப்பட்டால் அதுக்கு பேர் குற்றம். அப்போ ஒரு மனுஷனை இவன் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சட்டம் தான் பேஸ். அந்த சட்டத்தின் மூலமாக தான் இவன் யோசிக்கனா இவன் குற்றவாளி இல்லையான்னு, நல்லவனா கெட்டவனா, நீதிமான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்துக்கு தெரியாது. ஆனால் அந்த சட்டத்தின்படி அவன் குற்றவாளியா அல்லது குற்றமற்றவனா, இது மட்டும் தான் அந்த இதை சொல்லும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு இதை எடுத்துக்கிடுவோங்க. கொலை செய்யாதிருப்பாயங்கிறது வந்து பைபிளில் இருக்குது. நம்மளுடைய இந்திய நாட்டு சட்டமும் அதுதான் சொல்லுது, கொலை செய்யக்கூடாது. இன்னும் கொலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். கொலைன்னா எப்படிப்பட்ட கொலை, யார் செய்தா கொலை, யாரை செய்தா கொலை, எதெல்லாம் கொலை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். இப்போ ஜீவகாருண்யம், ப்ளூ கிராஸ் சொசைட்டி, அவங்ககிட்ட போய் கேட்டாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ பசு, மாடு அதெல்லாம் அடித்து கொல்லக்கூடாது, அதை அடித்து சாப்பிடக்கூடாது, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் ஒரு உயிர் கொலை ஆயிடுது, அதனால் அதெல்லாம் கொலை தான். அவங்களுடைய டிக்ஷனரியில் இதெல்லாம் கொலை. அப்படி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் கொலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க இதைத்தான் பெருசாக பேசுவாங்களே ஒழிய, இப்போ பயிர்களில் நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோமே, பயிர்களில் ஏதாவது பூச்சி வந்துச்சுன்னா அதுக்காக மருந்து அடித்தாங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் செத்து போகுது, அது அவங்களுக்கு கொலையாகவே தெரியாது. ஒரு கொசு அடிக்கிறதுச்சுன்னா அதுக்கு பேர் அவங்களுக்கு அது பெரிய குற்றமாக தெரியாது, பாவமாக தெரியாது. மூட்டை பூச்சியை கொல்லினாச்சுன்னா அது அவங்களுக்கு பாவமாக தெரியாது. அப்போ அவங்களுடைய அந்த கொலைங்கிறதுக்கு அவங்களே ஒரு டெஃபினிஷன்ஸ் வச்சுருக்காங்க, இதுதான் கொலை அப்படின்னு. இப்போ நாயை அடித்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது கொலை. அப்படி அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு இதை வச்சுருக்காங்களே ஒழிய அது வந்து காமனாக நம்ம அதை பண்ண முடியாது. அவங்க கணக்குப்படி எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் கண்ணில் காண முடியாத பாக்டீரியாஸ், இப்போ தயிர், ப்ரெட்டு அது போன்ற காரியங்கள்லாம் எல்லாத்துலேயுமே பாக்டீரியாஸ் இருக்குது. அப்போ ஒருத்தன் தயிர் சாப்பிட்டாச்சுனால அவன் நிறைய பாக்டீரியாஸை சாப்பிட்றான், கொலை பண்ணுறாங்கிற மாதிரி ஆகிடும். அப்போது நம்மளுடைய கணக்குப்படியால் அந்த அவங்களுடைய ப்ளூ கிராஸ் சொசைட்டி அல்லது அவங்க இதுபடி ஒருத்தருமே கொலைக்கு தப்பினவும் கிடையாது, எல்லாருமே கொலையாடி தான் ஏதாவது ஒரு விதத்தில். அதே மாதிரி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தன்னுடையதல்லாத ஒரு பொருளை அபகரித்து ஒருத்தனை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதுக்கு பேர் திருடு. அப்போது இன்றைக்கி காய்கறி பயிரிடுறோம்,
பெரிய பழமரங்கள், தென்னை மரம், மாமரம் எல்லாம் பயிரிடுறோம். அதில் உள்ள அந்த கனிகள் வந்து நமக்கு சொந்தமானது இல்லை, அது மரத்துக்கு சொந்தமானது. அப்போ அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை அவங்களுடைய விருப்பம் இல்லாமல், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம பிடிக்கிடுறோம். அப்போ நம்ம எல்லாருமே கொள்ளைக்காரங்க. அப்போ நம்ம எல்லாருமே அவங்களுடைய டிக்ஷனரி பார்த்தாச்சுன்னா எல்லாருமே கொலைக்காரன், எல்லாருமே கொள்ளைக்காரன். அப்போ இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ்கிறது? கொசு அடிக்கக்கூடாது, எறும்பு அடிக்கக்கூடாது, பூச்சி மல்லி பொருந்து அடிக்கக்கூடாது, கரப்பாம்பூச்சில் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அடிக்கக்கூடாது, அதை கொல்லக்கூடாது, இப்படி எல்லாமே செய்துக்கிட்டே போயாச்சுன்னா ஒரு மனுஷன் கூட எல்லா மனுஷரும் கொலைக்காரன் இல்லை கொள்ளைக்காரங்கிற பட்டியலில் வந்துடுவாங்க. அப்போ நமக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பைபிள் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு போய் பார்க்கணும். அப்போ வேதாகமத்தில் கொலைன்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. இப்போ வேதாகமத்தில் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு தேவன் அவர்களை தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு நிறைய கட்டளைகள் கொடுக்குறாரு. அந்த கட்டளை மூலமாக எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய கட்டளைகள். அப்போ அதுக்கு அவர் ஒரு 10 கற்பனை கொடுக்குறாரு. அந்த 10 கற்பனையை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு 603 கட்டளைகள், ஆக மொத்தம் 613 கட்டளைகள் இருக்குது. அப்போ அதில் கொலை செய்யாது இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி புறஜாதியார், அதாவது இஸ்ரவேல் அல்லாதவங்களை அவங்க கொன்னா அது கொலையே கிடையாது. இஸ்ரவேலரில் ஒருத்தனை கொன்னா, அதாவது அவங்களுடைய சகோதரன் ஒருவனை கொன்னாதான் அது கொலை, மற்றபடி கொலையே கிடையாது. இப்போ ஆடு மாடு அது இதெல்லாம் சாப்பிட சொல்லி கடவுளையே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதில் சாப்பிடக்கூடாத சில எக்ஸப்ஷன் இருக்குது. ஆனால் பொதுவாக மாம்சம் சாப்பிட்றத அவர் விளக்கலை. அப்போ ஆடு மாடு கோழி அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம், அதுக்கு ஒரு தடையும் இல்லை. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா கொலையே இல்லை. அப்போ இந்த மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு இஸ்ரவேலன் அல்லது ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம் இன்னொருத்தனை, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட இன்னொருத்தனை கொல்லக்கூடாது. புறஜாதியானவற்றுக்குனாலும் கொலையே கிடையாது. அப்போ கொலைங்கிறதுக்கு பைபிளில் வேறு விதமான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் மோசை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இந்த கொலைங்கிறதுக்கு அவர் ஒரு புது டெஃபினிஷன் சொல்கிறார். அதாவது தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாக இருப்பான்னு சொல்லி இங்கே மனசளவில் கூட ஒருத்தனை கோபிக்கக்கூடாது. அப்படி கோபித்து அவனை ஏதாவது ஒரு தகாத வார்த்தையினால் திட்டினா அதுவே ஒரு கொலை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட விளக்கு, இந்த கட்டளையே விளக்குன்னு பார்த்தோம். விளக்கு அப்படின்னு சொன்னால் என்னது? இப்போ நம்மக்கிட்ட ஒரு அந்த காலத்து இதை எடுத்தால் லாந்தர் லைட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஹரிக்கேன் லைட்டோ அல்லது வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம். அல்லது இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒரு டார்ச் லைட்டை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம். டார்ச் லைட்டுக்கு வந்து விளக்குன்னு சொல்லலாம். அந்த விளக்குக்கு பேட்டரி இல்லாதது வரைக்கும் அதுக்கு வெளிச்சமே கிடைக்காது. அப்போ அதுக்கு ஒரு பேட்டரி போடணும். அப்போ கொலைனா என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் வேணும். அந்த விளக்கம் எங்கேருந்து எடுக்கணும்னா அதுதான் வெளிச்சம், வேதமே வெளிச்சம்னு இருக்கும். அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம விளக்கம் வேணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு வேதத்தின் அடிப்படையிலேயே விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ கொலை கொள்ளை அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோமே, அந்த கொலை கொள்ளையெல்லாம் அதிலெல்லாம் வேதாந்தத்தின்படி அது கொலையும் கிடையாது, கொள்ளையும் கிடையாது. சகோதரன் ஒருவனை கொலை செய்தால் மாத்திரம்தான் கொலை. அப்போ கொலை கொள்ளை அப்படிங்கிறது வந்து வேதமே வெளிச்சம் அப்படிங்கும்போது வேதத்தின் அடிப்படையில் நமக்கு எப்படிப்பட்ட டெஃபினிஷன் கிடைக்குது கொலை அப்படிங்கிறதுக்கு. சரி, 2வது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். 3வது போதக சிற்றையே ஜீவ வழி. இப்போ போதக சிற்றை அப்படிங்கும்போது இப்போ உங்கள் கையில் விளக்கு இருக்குது, அந்த விளக்கில் ஒரு வெளிச்சமும் இருக்குது. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு 2 வே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அப்போ விளக்கு இருக்குது, அதுக்கு வெளிச்சமும் இருக்குது. நம்ம பைபிள் வச்சுருக்கோம், அதுக்கு சில விளக்கங்களும் இருக்குது. ஆனால் அந்த விளக்கம் இருந்தால் போதாது, அது எந்த வழியில் போகணுன்னு நமக்கு காமிக்கணும். அப்போ போதக சிற்றையே ஜீவ வழி அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். அப்போ கையில் விளக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை, வெளிச்சம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. போகிறதுக்கு வழி தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம போகிறதுலேயே ஒரு பர்பஸ் இருக்குது. அப்போ போதிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போதிக்கணும். சும்மா கண்டதையும் நம்ம ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் உடனே கூட்டி போகக்கூடாது. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா,
ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்கள் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதித்த கடவுள்னு சொல்கிறாரு. இதை சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது சுற்றித்து நம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு இருக்கு. அப்போ நம்ம போதிக்கும்போது அதில் சில சிட்டைகள், சில எச்சரிப்புகள், சில வாணி, சில அட்டென்ஷன் இதெல்லாம் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கொடுக்குற போதனைகளுடைய முழுமையும் அதில் வராது. அப்போ நம்ம போதிக்கும்போது ஒரு சிற்றையோட, ஒரு எச்சரிப்போடு நம்ம சொல்லணும். இதை செய்தால் இது அதான் நியாயப்பிரமாணம்னு சொல்லுது. இதெல்லாம் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ சட்டம் முழுசுமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னா அதுக்குரிய தண்டனை உண்டு. சட்டத்தால் குற்றவாளின்னு தீர்க்கப்பட்ட ஒருவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, மரண தண்டனை விதிக்கிறாங்க. அப்போ அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிறவன் இருக்காங்க, அவன் கொலைகாரனா? அவன் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் பேரில் அவன் தன் கடமையை நிறைவேற்றான், அவனை கொலைகாரன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இப்போ ஜீவவழி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஜீவவழியாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு மரண வழியாக கூட இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு வாக்கியங்கள் இருக்குன்னா அது நம்ம ஜீவ வழிக்கு நேராக வழி நடத்துதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ கட்டளை என்னன்னு பார்த்தோம், விளக்குன்னா என்னன்னு பார்த்தோம், வேதமே வெளிச்சங்கிறது என்னன்னு பார்த்தோம், போதக சிற்றை ஜீவ வழிங்கிறத பார்த்தோம். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணலை உங்களுக்கு முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நாளைக்கு முடிஞ்சால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலேருந்து 60ஆம் வரைக்கும், லேவியராமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனத்து வரைக்கும் ஒரு தடவை வாசிடுவாங்க. அப்போ நாளைக்கு பேச போகிற விஷயங்கள் புரிந்துகிடுறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். தேங்க்யூ.